இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ஒரே இரவில் 1,00,000 பேரை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்திருக்கிறது பாஜக. அதுவும் அந்த 1,00,000 பேரும் இந்துக்கள். இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துகிறோம், சனாதன தர்ம ஆட்சி இப்படின்லாம் மோடியும் யோகியும் ஹிமந்த பிஸ்வ சர்மாவும் ஊர் பூரா வடை சுட்டுட்டு இருக்காங்க இல்லையா. கடைசியில் இந்துக்களுக்கே ஒரு ஆப்பு வைத்திருக்கிறார்கள். 1,00,000 பேர் இன்றைக்கி நடுத்தெருவில் வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சி நடக்குது. நம்ம விஷயத்துக்கு வருவோம். சில தினங்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலானது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது யோகி அப்படிங்கிறதுமே நமக்கு நல்லா உடனடியாக ஞாபகம் வர்றது யார்? என்னது? புல்டோசர் ராஜ் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வீடுகள், அதாவது சுப்ரீம் கோர்ட்டே மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் இஸ்லாமியர்களுடைய வீடுகள், அவர்களுடைய கடைகள், அவர்களுடைய தொழில்கூடங்கள் இப்படி ஈவிரக்கம் இல்லாமல் உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத். இது வந்து குஜராத்திற்கு போகுது, மத்திய பிரதேசத்தில் வருது. வட இந்தியாவில் இப்போ தேர்தல் நடந்தாலே புல்டோசர் ராஜ். இங்கே நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் புல்டோசர் ராஜ் அமல்படுத்தப்படும். ஏன்? அமெரிக்காவிலேயே நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்காரன் நடத்துகிற பேரணியில் ஒரு புல்டோசர் போன காட்சியெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து கடுப்பான அமெரிக்காரன் என்ன பண்ணால் ஆர்எஸ்எஸ் அங்கே தடை பண்ணணும்னு சொல்லிட்டான். இதெல்லாம் நடந்துருச்சு. சரி, ஒரு பக்கம். இப்போது சில தினங்களுக்கு முன்பு ஒரு சின்ன குழந்தைக்கு கையில் ஒரு புல்டோசருடைய பொம்மையை வந்து பொம்மைக்காரை வந்து யோகி ஆதித்யநாத் கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து பெரிய அளவில் வைரலாச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் மீரட் நகரம், அங்கே இருக்கக்கூடிய 1200க்கும் அதிகமான கடைகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாதனுடைய புல்டோசர் இடித்து தரைமட்டமாகி இருக்கிறது. அந்த கடைகளில் இருந்த மக்கள் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில், அதாவது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற இடத்துல இருந்து கத்தி கதறக்கூடிய வீடியோக்களெல்லாம் சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. திரும்பவும் நான் சொல்கிறேன், அது வழக்கமாக நமக்கு தெரியும். ஒரு யோகியினுடைய ஆட்சி காலத்தில் இடிப்பு இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா அது முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். ஆனால் இந்துக்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது. இந்த 1200 கடைகளும் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து சகோதரர்களுடைய உடையது. சுப்ரீம் கோர்ட்டு தான் ஆர்டர் போட்டிருக்கிறான். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போடும்போது அதற்கு ஒத்துழைத்திருக்கிறது யோகி ஆதித்யநாதனுடைய அரசு. அங்கே போய் இல்லை அதற்கு மாற்று ஏற்பாடு செய்கிறோம், அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அந்த இந்து மக்களுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட யோகி பேசலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த கால தேர்தலின் போது ஐயையோ அந்த மீரட் நகரில் வந்து அகிலேஷ் யாதவுக்கு எதிராக இவர் வந்து இஸ்லாமிய சிறுபான்மையினை ஆதரிக்கிறார், இங்கு வந்து இந்துக்களுக்கு வாழவே முடியலை, நாங்கள் இந்த ஊரையே காலி பண்ணி போக வேண்டிய சூழலெல்லாம் இருக்குது அப்படின்னு விளம்பரம் எல்லாம் செய்ததெல்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அதே இடத்துல தான் யோகி ஆதித்யநாத் 1200 இந்து சகோதரர்களுடைய கடைகளை இடித்து நொறுக்கி இருக்கிறார். இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிசைன் என்னன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், டெல்லியில் ஆர்எஸ்எஸ்காரன் கட்டிடம் கட்டியிருக்கிறான், அது கீழே இருந்த ஒரு கோயிலை இடித்து தரைமட்டமாக்கிட்டானுங்க. அதெல்லாம் உங்களுக்கு செய்தியாக வந்திருக்கும். இவங்களுக்கு என்ன அப்படின்னா அதிகாரம்தான் முக்கியம். இப்போ நீங்கள் யோகி ஆதித்யநாதனுடைய உத்தரப்பிரதேசத்தில் என்ன, அங்கே இங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர் மாதிரி ஒரு ஆளுக்கு மேலே வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறான் யோகி ஆதித்யநாத். எதுக்காக? யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக அவர் வந்து களத்தில் நிற்கிறார். அவர் மேலே போலி வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. அவருடைய ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். அப்போ அல்டிமேட்டாக இவங்களுக்கு இந்துத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்ப்பனியத்தை நோக்கித்தான் செல்கிறது. நமக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கமே ஒரு பார்ப்பனியத்திற்காக, அவர்களுடைய ஒரு சாதி அமைப்பை காப்பாற்றுவதற்காக அதை உடையாமல் காலங்காலத்துக்கு அதை அப்படியே வச்சுருக்கணுங்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. அது பின்னாளில் ஆர்எஸ்எஸ்ஸாக உருவெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ என்னென்னா இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்தால் போதும், இந்துக்களுக்கு நாங்கள் தான். வேறு யாராவது இப்போ பெரியாரை ஏன் எதிர்க்கிறாங்க? பெரியாரை விட்டுருங்க. நீங்கள் அம்பேத்கரை ஏன் எதிர்க்கிறாங்க? அல்லது இந்து மதத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்க யாரையுமே ஆர்எஸ்எஸ் விரும்புறதில்லை. நீங்கள் பாருங்களேன், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு பற்றி பேசக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களை ஆர்எஸ்எஸ் ஆதரிக்குமா? ஆதரிக்காது. ஓட்டு அரசியலுக்காக வேணால் போவானுங்க. இப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து எங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு அப்படின்னா, அப்பாவி இந்து மக்கள், ஏழை இந்து மக்கள்,
இவர்களில் ஒரு நேரத்தில் 1 லட்சம் குடும்பத்தை சார்ந்த மக்கள் வந்து நடுத்தருவில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுதான் யோகி ஆதித்யநாதோட லட்சணம். உங்களுக்கு நல்லா தெரியும், யோகியினுடைய இதே உத்தரப்பிரதேசத்தில் தான் சில தினங்களுக்கு முன்பு 4 வயது ஒரு சிறுமி இல்லையா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே வெடித்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதை ஊற்றி மூடுறதுக்கு யோகியினுடைய அரசாங்கம் அங்கே என்னென்னலாம் வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதும் செய்தியாக வந்திருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக என்னென்னா, இவனுங்க முழுக்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள். இவங்க அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக காமனாக இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. போதாக்குறைக்கு இஸ்லாமியர்களை எதிர்முனையில் நிப்பாட்டி அரசியல் செய்கிறது. இது வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு இவங்களுக்கு கடந்த காலங்களில். ஆனால் இன்றைக்கு அது உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடங்கள்லையே அது வந்து வேறு மாதிரி இன்றைக்கி வெளிப்பட ஆரம்பித்திருக்கு. அதனால தான் அயோத்தியிலே இவனுங்க தோத்தானுங்க. வாரணாசியிலேயே மோடி 2வது இடத்திற்கு முதல் 3 ரவுண்டில் தள்ளப்பட்டார். பிறகு 1 மணி நேரம் எந்த சத்தமும் காணோம், எந்த மூச்சையும் காணோம். கடைசியில் பார்த்தா 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் 50,000 வாக்குகளில் மோடி முன்னணி வைக்கிறாருங்கிறதெல்லாம் வந்த செய்தியெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த அளவிற்கு இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான இடங்கள்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட இடங்களில் இந்துக்கள் இன்றைக்கு நல்லாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இல்லை இந்துக்களுக்கு முதல்ல எதிரியான கட்சி எது அப்படின்னா அது பாஜக தான். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வேலை வாய்ப்பின்மையும் சந்திக்கிறதாகட்டும், 100 ரூபா பெட்ரோலை கொடுத்து வாங்குறதாகட்டும், 1 லட்சத்துக்கு கொடுத்து நகை வாங்குறதாகட்டும், நீங்கள் டாலர் மதிப்பு 100 ரூபாய் மதிப்பு 100 வீழ்ச்சி அடைஞ்சாகட்டும், எல்லாத்தையும் யார் பாதிக்கிறார்? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் தானே பாதிப்படைகிறார்கள். அப்போ அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சி இவனுங்க செஞ்சிட்ருக்கானுங்க. அது இன்றைக்கி வட இந்தியாவிலையும் பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதனால தான் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், இவிஎம் மிஷினு, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சரணடைகிறது, தேர்தல் ஆணையத்தை பாதுகாக்கிறதுக்கு சட்டத்தை இட்டிருக்கிறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளையும் செஞ்சு நிரந்தரமாக அதிகாரத்தை நிலைநிறுத்துவது எப்படி? மக்கள் ஆதரவு நமக்கு இல்லை, அது எப்போவோ போயிடுச்சு. 2019 மோடிக்கான மக்கள் ஆதரவு போயிடுச்சு. அதனால தான் 2019 மொத்தம் இருக்கக்கூடிய 500 சொச்சம் பாராளுமன்ற இடங்களில் 300க்கும் அதிகமான இடங்களில் எண்ணப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கையும் விவிபேட்டில் இருந்த வாக்குகளுடைய எண்ணிக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது அப்படிங்கிறது அன்னைக்கே வந்த செய்தி. இப்போ மொத்தமாக இவர்கள் மனிதர்களுக்கே எதிரானவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் கூடாரம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.